ஏய் மதன், எவ்வளோ தண்ணி பாரு, சூப்பரா இருக்கு தண்ணி. வா நம்ம போய் இன்னைக்கு ஒரு குளியல போட்டுருவோம். என்ன சொல்ற? ஆமாண்டா ஹரி, இந்த ட்ரிப்லயே நம்ம பார்த்ததுல இதுதான் சூப்பரான இடம். கண்டிப்பா நம்ம இங்க ஒரு குளியல போட்டுருணும். யார் முதல்ல போறான்னு பார்க்கலாம். வா ரன்னிங் ரேஸ் வரியா? ரன்னிங் ரேஸா? ஓ நான் ரெடி. 1 2 3ன்னு சொன்னோன்னா ஓட ஸ்டார்ட் ஆகிடணும். நான் 1 2 3 இப்போ சொல்ல போகிறேன். 1 2 3. பசங்களா, இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, அந்த தண்ணியில குதிக்காதீங்க, ஓடாதீங்க, இருங்க, நில்லுங்க. யாருப்பா இந்த பெரியவர்? நம்ம ஜாலியா இருந்தா இந்த கடவுளுக்கே பொறுக்காதே. இருடாரி, கோவப்படாத. ஒரு என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். தம்பிங்களா, யார் நீங்க? உங்களை நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? ஆமா அங்கிள், நாங்க இந்த ஊருக்கு புதுசு தான். எங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் ட்ரிப் வந்திருக்கிறோம். ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். யாரா நீங்க, புதுசா இருக்கீங்களே நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கிள், எதுக்காக எங்களை குளிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அது சொல்றீங்களா கொஞ்சம்? அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க தம்பிங்களா. இந்த குளத்துல ரொம்ப ஆழமா இருக்கும், சேர் அதிகம். அதே நேரத்துல அடிக்கடிக்கு இந்த குளத்துல சுழலும் ஏற்படும். எங்க ஊர்க்காரங்களே யாரும் குளிக்க போக மாட்டாங்க. அதனாலதான் உங்களை நிக்க சொன்னேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு வார்னிங் சைன் போர்டு கூட இங்க யாரும் வைக்கலையே. இப்படி இருந்தா எப்படி அங்கிள் எல்லாருக்கும் தெரியும்? கரெக்டா தான்ப்பா சொல்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி வார்னிங் சைன் போர்டு இருந்தது. ஆனா அது போன மழை டைம்ல உடஞ்சி போயிடுச்சு. அதனாலதான் நாங்க ஊர்க்காரங்க கொஞ்சம் உஷாரா இந்த குளத்து பக்கம் யாரும் வராம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் உங்களையும் நிறுத்த சொன்னேன். நல்ல வேலை மதன், அந்த அங்கிள் வரலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகிருக்கோம். ஆமாண்டாரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நானும் முதல்ல ரொம்ப கோவப்பட்டேன் அந்த அங்கிள் நம்மள நிற்க சொல்லும் போது. ஆனா இப்பதான் புரியுது, நம்ம உள்ள குதிச்சிருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுல ஒரு நல்லது இருக்குன்றத நம்புங்க. கோவப்படாம அதை கேளுங்க. உங்களுக்கு பெரியவங்க யாரும் தப்பான வழி காட்ட மாட்டாங்க. இதுல எங்களோட தப்பும் கொஞ்சம் இருக்கு. நாங்க உடனே எங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லி இங்க ஒரு வார்னிங் போர்டு வைக்க சொல்றேன். அப்பதான் மற்றவங்களும் இதுல குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போக மாட்டாங்க. மதன், இன்னைக்கு நம்ம ஒரு புது பாடத்தை கத்துக்கணும்டா. ஆமாண்டா, நமக்கு தெரியாத புது இடத்துக்கு எங்கேயாவது போனோம்னா ஏரி குளமோ இல்லை ஸ்விம்மிங் பூலோ இல்லை கிணறோ எது இருந்தாலும் நம்ம அதில் போய் குளிக்கிறோன்னு இறங்கக்கூடாது. அந்த ஊர் மக்கள்கிட்டயோ இல்லை அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ கூட இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அதில் போய் குளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத நீர்நிலைகளில் நம்ம குளிக்கிறோன்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.